அதிகாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். என்னோடு சேர்ந்து இந்த தியானத்தை பயிற்சி செய்ய உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். நாம் ஏன் தியானம் செய்ய வேண்டும் என்ற யதார்த்த கேள்வி உங்கள் உள்ளத்திலே எழலாம். குறிப்பாக படிக்கிற பிள்ளைகள் சிறந்த வண்ணம் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பாடங்களையும் படிக்கவும் அவற்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவும், ஞாபகத்தில் வைத்திருக்கிற காரியங்கள் அனைத்தையும் தேர்விலே சிறந்த முறையில் எழுதி நிறைய மதிப்பெண் பெறவும் நாம் ஆசைப்படலாம். ஆனால் அதை அடைவதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் பயிற்சி செய்ய வேண்டும் அல்லவா? இந்த தியானத்தை நாம் பயிற்சி செய்தோம் என்றால் நிச்சயமாக நாம் படிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நமது மனதிலே ஆழமாய் பதித்து கொள்ள அவை உதவி செய்யும். அதிகாலை வேளையிலே இறைவனை குறித்து நாம் தியானிப்போம். இறைவன் நமக்கான ஞானத்தை அதிகாலை வேளையிலே நமக்கு நிச்சயம் கொடுத்து நிறைவாய் நம்மை ஆசிர்வதிப்பார். ஆகவே அதிகாலையில் எழுந்து இறைவனை நினைப்பதும் அப்போதிருந்தே நமது பாடங்களை படிக்க துவங்குவதும் இதோ நிறைவான ஆசிரை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நமக்கான அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து நம்மை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும். இந்த உலகிலே நாம் எதிர்பார்க்கிற அனைத்து விதமான லட்சியங்களையும் நாம் அடைய உதவி செய்யும். ஆகவே படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதிகாலை வேளையிலே தியானம் செய்ய பயிற்சி செய்வது மிக சிறந்த காரியம். அமர்ந்த வண்ணம் நாம் பயிற்சி செய்யலாம். படுக்கையில் இருப்பவர்கள் கூட தான் இருக்கிற நிலையிலேயே இந்த தியானத்தை பயிற்சி செய்யலாம். கண்களை மூடியவர்களாக நாம் இறைவனை குறித்து தியானிக்க துவங்குவோம். அதிகாலை வேளையிலே இறைவனை நினைப்பதும் அவரை குறித்து தியானிப்பதும் நமக்கான ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே இந்த அதிகாலை பொழுதில் இறைவனை உள்ளூர தியானித்து அவரை புகழ்ந்து பாடி ஆராதிக்க இந்த பஜனை நாம் அனைவரும் இணைந்து மனதிற்குள்ளாக ஆழ்ந்து தியானித்து பாடலின் மூலமாக இறைவனை புகழ்ந்தேத்துவோம். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். அன்பார்ந்தவர்களே, இந்த தியானத்திலே நம்மையே நாம் முழுவதுமாய் சமர்ப்பிப்போம். நாம் வாழுகிற வாழ்க்கை நாம் செய்கிற செயலை பொறுத்தே அமைகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலை நாம் செய்கிறோம், படிக்கிறோம், வேலை பார்க்கிறோம், பயணிக்கிறோம். இவை அனைத்தும் நமது காரியங்கள். நாம் செய்கிற காரியங்கள் வழியே நாம் நம்மை உயர்த்தி கொள்ளுகிறோம். ஆகவே நமது காரியங்கள் அனைத்தும் சரியாக அமைய
நாம் செய்ய வேண்டியதெல்லாம் விழிப்புணர்வோடு அவற்றை செய்வதுதான். சிந்திப்போம். நமது படிப்பு நமக்கு மிக மிக முக்கியம். நாம் படிக்கிற ஒவ்வொன்றையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதும் அவற்றை கொண்டு நம்மை மேம்படுத்திக் கொள்வதும், இன்னும் சிறப்பாக தேர்விலே மிக அருமையாய் தேர்வு எழுதி நிறைய மதிப்பெண் பெற்று முன்னேறுவதும் நமக்கு மிக முக்கியம்தான். ஆகவே அந்த படிப்பை நான் விழிப்புணர்வோடு படிக்கிறேனா என சிந்தித்து பார்க்கிறேன். வீட்டிலே இருந்து வேலை பார்க்கிற ஒவ்வொருவரும் தான் செய்கிற ஒவ்வொரு வேலையையும் நிதானத்தோடும் பொறுமையோடும் விழிப்புணர்வோடும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனோதான் வென்றோ கடமைக்காகவோ நாம் செய்கிற காரியங்கள் நமக்கு பலன் கொடுக்காது, நம்மை உயர்த்தாது. சிறிய காரியமோ பெரிய காரியமோ எதை செய்தாலும் விழிப்புணர்வோடும் விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் நாம் செய்வதே நமக்கு நன்மையை சேர்க்கும். சற்று சிந்திப்போம். செய்கிற ஒவ்வொரு வேலையையும், குறிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் தான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அதிகாலை தொடங்கி இரவு வரைக்கும் உங்கள் கரங்களால் செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வாதமாக உங்களால் மாற்ற முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் விழிப்புணர்வோடு செய்வோம், உணர்ந்து செய்வோம், விருப்பத்தோடு செய்வோம். அடுத்து நாம் செய்கிற பயணங்கள். அன்பார்ந்தவர்களே, நமது பயணங்கள் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும், ஆபத்தற்றதாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும் என நாம் நினைப்போம் அல்லவா? அவை அப்படி அமைய செய்ய வேண்டியதெல்லாம் விழிப்புணர்வுதான். ஒவ்வொரு பயணத்தையும் விழிப்போடு பயணிப்போம். போகும்போதும் வரும்போதும் இறைவன் நமக்கு துணையாய் இருக்கிறார். அவரோடு கூட சேர்ந்து நாமும் பயணிப்போம். அன்று இஸ்ராயேல் மக்களோடு பயணம் செய்த ஆண்டவர் உங்களோடும் பயணிப்பார். இந்த உலகம் மிக அருமையானது. அவற்றை ரசித்துக் கொண்டே நாம் பயணிப்போம். நம்மால் வேறு யாருக்கும் ஆபத்து ஏற்படாத வண்ணம் கவனமாய் நாம் பயணிப்போம். ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதோ வருவதோ போவதோ எதுவாக இருப்பினும் நமது கவனம் முழுவதும் பயணத்தில் இருக்கட்டும். அவை பாதுகாப்பானதாக இருக்கட்டும். நம்மோடு கூட பயணிப்பவர்கள் ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள் என கருதுவோம். அவர்களது உயிர் நமது கரங்களிலே இருக்கிறது. ஆகவே இன்னும் அதிக ஜாக்கிரதை உணர்வோடு கூட நாம் பயணத்தை மேற்கொள்வோம். விழிப்போடு இருப்போம். நமது பயணங்கள் ஆசீர்வாதமானதாக மகிழ்ச்சிகரமானதாக அமையும். அடுத்து நாம் செய்கிற தொழில். ஒவ்வொருவரும் தனது வாழ்வுக்காக, வாழ்வாதாரத்துக்காக ஏதோ ஒரு தொழிலை செய்து கொண்டுதான் இருப்போம். அந்த தொழில்தான் நம்மையும் நமது குடும்பத்தையும் உயர்த்தும், மேம்படுத்தும். ஆகவே அந்த தொழிலை சரியான விதத்தில் செய்வோம். நம்மை அண்டி வருகிற ஒவ்வொருவருக்கும் நாம் நியாயமான விதத்திலே நமது தொழிலை கொடுப்போம். நமது வேலைகள் அனைத்தும் ஆற்றல் வாய்ந்த வேலைகளாக அமையட்டும். நம்மை நாடி வருபவர்கள் ஏமாற்றப்படக்கூடாது. சரியான விதத்திலே அவர்கள் நம்மிடமிருந்து பலனை பெற்று செல்ல வேண்டும் என நினைப்போம். இந்த உலகில் வாழுகிற ஒவ்வொருவரும் நிறைவாக வாழ வேண்டும் என நாம் நினைத்துக் கொள்வோம், ஆசைப்படுவோம். நமது தொழில் முன்னேற்றம் அடையவும், நாம் பார்க்கிற வேலைகள் எல்லாம் பாதுகாப்பாக அமையவும் இறைவன் நமக்கு தேவையான பலத்தை கொடுத்திருக்கிறார். நாம் செய்கிற தொழிலே தெய்வமாக இருக்கிறது என உணர்ந்து அதனை செய்வோம், ஆர்வத்தோடு செய்வோம். நான் செய்கிற தொழிலின் மூலமாக என் குடும்பம் வளரும், என் குடும்பம் பலம் பெறும், நாங்கள் முன்னேறுகிறோம் என்ற உணர்வோடு கூட நான் எனது தொழிலை ஆர்வத்தோடு செய்வேன் என உறுதி எடுத்துக் கொள்ளுகிறேன். இதோ நான் பார்க்கிற ஒவ்வொரு வேலையையும் இறைவனுக்காய் சமர்ப்பிக்கிறேன். அன்பு இறைவா, அதிகாலை துவங்கி இரவு நான் உறங்குகிற வரைக்கும் நான் எடுக்கிற சிறு முயற்சியையும் பெருமுயற்சியையும் உமக்கு காணிக்கையாக்குகிறேன். விழிப்புணர்வோடு ஒவ்வொன்றையும் செய்து உமக்கு சமர்ப்பிக்கிறேன் சுவாமி. எனது செயல்களே உமக்கான காணிக்கையாய்
ஏற்றுக்கொள்ளும் ஐயா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தீமையிலிருந்து விலகி வாழ வேண்டுமென்றால் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமது மனமே நம்மை பல்வேறு தீமைகளுக்கு கவர்ந்து இழுக்கிறது. நமது எதிரியோ பகைவனோ ஒருபோதும் நம்மை தீமைக்கு அழைப்பதில்லை. நமது மனம்தான் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நமது மனதிடம் நாம் இருப்போம். நமது மனது என்ன யோசிக்கிறது, எதை சிந்திக்கிறது என்பதை குறித்து சற்று கவனம் கொள்ளுவோம். நமது மனதை நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வோம். அவற்றை நாம் நமது கட்டுப்பாட்டுக்குள் வைக்காத போது நாம் அதற்கு அடிமையாகி விடுவோம். அது எதை யோசிக்கிறதோ அவை அனைத்தும் நமக்கு வந்து சேரும். ஆகவே மனதின் மீது சற்று கவனம் கொள்ளு. ஜாக்கிரதையாக இருப்பதும் நமது புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றிகள்.